ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் இனிமேல் படிக்க போகிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ சாட்டர்டே வந்து காலேஜஸ் இருக்கும், உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து எப்போ வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர், அதாவது நீங்கள் செகண்ட் செமஸ்டர் படிக்க போகிறதுக்கான ரீஓப்பனிங் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து 12th முடிச்சு கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணி இப்போ உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் இனிமேல் படிக்க போகிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் 2025-2026 படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு அகாடமி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அனாயன்ஸில் வர அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அகாடமிக் ஷெட்யூல்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த செமஸ்டரில் என்னெல்லாம் நடக்கணும், இந்த அகாடமிக் இதில் வந்து என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷெட்யூல் வைஸாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து 2 பேருக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதாவது நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருப்பீங்க. ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸ் இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, எஸ்ஏபி கேம்பஸஸ், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இருக்கிறவங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பற்றி நான் 2ஆக வந்து பிரித்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அகாடமிக் ஷெட்யூல் பற்றி பார்க்கலாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருப்பீங்க. ஸோ பிஇ, பிடெக், பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷர் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இது வந்து உங்களுக்கு August 11லேருந்து 14 August வரைக்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக காலேஜ் ஃபஸ்ட்டு ரீஓப்பன் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு August 18 இதான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸிங்கான டேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த செமஸ்டரோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா December 10. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 16 December. நீங்கள் 12th முடிச்சனால கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இனிமேல் நீங்கள் போக இல்லை நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ செமஸ்டர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து 16 December கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் இதிலே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சில டைம் ஒரு 2 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு 16 December கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க செமஸ்டர் டேட்லாம் தனியாக டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கீழே கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து மொத்தமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 அசஸ்மெண்ட் இருக்கும். மேலே கொடுத்துருக்குது நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கீழே இருக்க வந்து தியரி கம் ஸ்டூடியோ கோர்ஸஸ், அதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கீழே வந்து 3 இதாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு நடக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க டேட்ஸ் வந்து. இந்த சைடு வந்து உங்களுக்கு சாட்டர்டே காலேஜஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த டே ஃபாலோ பண்ணுற மாதிரி இது உங்கள் ஸ்கூலில் இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீஓப்பனிங் டேட் வந்து சொல்லிட்டாங்க, அதாவது நீங்கள் செகண்ட் செமஸ்டர் போகிறதுக்கான டேட் வந்து January 5. ஸோ எப்போயுமே வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து செகண்ட் செமஸ்டர் போகிறப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த டைம் வந்து உங்களுக்கு டேட் எல்லாமே காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செகண்ட் செமஸ்டர் போகிறப்பவே உங்களோட சீனியர்ஸும் அவங்களோட செமஸ்டர் ஈக்குவலாக வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இது எப்போயுமே வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க, இந்த டைம் சேமாக பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான அகாடமிக் ஷெட்யூல் சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, எஸ்ஏபி கேம்பஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக்கில் படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ், பி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் August 5லேருந்து 9th August வரைக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் அதாவது ரீஓப்பன் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11th August. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 10 December. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 16 December. ஸோ கீழே CA1, CA2ங்கிறது வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். அதேமாதிரி உங்களுக்கு தியரி கம் ஸ்டூடியோ கோர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 3 அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதோட டேட்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு காலேஜில் முடிக்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 5. ஸோ ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குமே ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலிங்லாம் முடிச்சு எப்போ ரீஓப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் அட்டானமஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து August 18. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு August 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெகுலேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதும் இப்போதைக்கு டவுட் தான், அப்கமிங்கில் நான் அதே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.